வணக்கம். திருப்பொற்சுனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு வரவேற்கிறேன். போற்றி திருவள்ளுவர்லேருந்து பாடல் வரிகளை தொடர்ந்து படிக்கலாம். யானை முதலா எருமைராய ஊனமில் யோனியில் வினை பிழைத்தும் மானுட பிறப்பினில் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தான்றியில் இருமையிற் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையிற் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலல் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்ப்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். உயிர்கள் 84 லட்சம் வகையான உடம்புகளை புகுந்து புறப்படுகின்றன. பெரிய உடலான யானையும் சிறிய உடலான எறும்பும் உதாரணமா சொல்லப்படுது. யானையாக இருந்தாலும் சரி, எறும்பாக இருந்தாலும் சரி, பெண்ணினத்தின் கருப்பை மூலம் வடிவெடுத்துதான் வெளியே வருகின்றது. மானிட உயிர் கருப்பையில வளர்ந்து வெளிவருவதற்கான 10 மாதங்கள்ல தோன்றுகின்ற இடையூறுகளை தான் அடிகளார் வரிசைப்படுத்துறார். கிருமி செருன்னு அடிகளார் சொன்னது பல்லாயிரக்கணக்கான உயிரணுக்கள் இருந்தாலும் அவற்றில் ஒன்று மட்டும் கருமூட்டியோட சேர்தலை குறிப்பதாகும். அடுத்து வரும் வரிகளில அந்த காலத்திலே தமிழர்கள் கருவின் வடிவை அறிஞ்சிருக்கிறாங்கன்றது குறிப்பதுதான். முதல் மாதத்துல கரு தாண்டிக்காய் வடிவத்துல இருவகைப்பட்ட தன்மையில பிழைத்தும், 2ஆம் மாதத்துல ஒரு வகைப்பட்ட தன்மையில பிழைத்தும், 3ஆம் மாதத்துல மத நீருக்கு பிழைத்தும், 4வது மாதத்துல பேரருளுக்கு பிழைத்தும், இப்படி ஒவ்வொரு மாதமாக கரு பிழைத்து இறுதியாக 10வது மாதத்துல பிறக்கும் பொழுது தாயும் குழந்தையும் படுகின்ற துன்பத்தை தான் துக்க சாகரன்னு குறிப்பிடுகிறார் அடிகளார். தசமதின்றது 10 மாதம். 10 மாதங்கள்ல வருகின்ற துன்பங்களை எல்லாம் தப்பி பிழைச்சு இறுதியாக குழந்தை பிறக்குது என்றதை 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அடிகளார் சொன்னது விஞ்ஞானம் மிகுந்த இந்த காலத்துக்கும் பொருந்துவதாகும். மீண்டும் அடுத்த பதிவுல போற்றி திருவள்ளுவர்லேருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். நன்றி, வணக்கம்.